ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம மீல் மேக்கரில் கொத்துக்கறி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மீல் மேக்கர் இந்த மாதிரி சின்ன சைஸ் பெரிய சைஸ் ரெண்டு சைஸ்லையும் கிடைக்கும். நம்ம இந்த கொத்துக்கறி ரெடி பண்ண பெரிய சைஸ் மீல் மேக்கர் எடுத்துப்போம். இன்றைக்கி ஒரு 125 கிராம் மீல் மேக்கர் எடுத்துப்போம். இது 3 கப் இருக்கும். இது கூடவே நல்லா சூடு பண்ண தண்ணியை ஊற்றிப்போம். கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மீல் மேக்கர் தண்ணியில் நல்லா மூழ்கிற மாதிரி நம்ம அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீல் மேக்கரை நல்லா தண்ணியில் ஊற விடுவோம். மீல் மேக்கர் ட்ரையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றினோம்னா அந்த தண்ணியை அப்புறம் அதை அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்டாக டபுள் மடங்காயிரும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துப்போம். இப்போ டேப் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி இதை நல்லா கூல் பண்ணிப்போம். இப்போ இதை நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துடணும். தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்தோம்னா தான் நம்ம என்ன மசாலா போட்டாலும் அதை அப்சர்வ் பண்ணும். மீல் மேக்கரில் இந்த மாதிரி தண்ணியை பிழியாமல் நம்ம அப்படியே என்ன கிரேவி செஞ்சாலும் அதனோட மசாலா உள்ளே ஒட்டாது. அதுபோக சோயாவோட ஸ்மெல் நம்மளுக்கு இருக்கும். இது ரெண்டுக்காக தான் நம்ம மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ எல்லா மீல் மேக்கரையும் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதை ஒரு பிளெண்டர் அல்லது இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸ் ஆகிட்டதுன்னா அதனோட டேஸ்ட்டே டோட்டலாக மாறிடும். இந்த மாதிரி குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம கொத்துக்கறி ரெடி பண்ணிடுவோம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துப்போம். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பிரியாணி இலை, ஒரு சிறு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுவோம். இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை போட்டு வதக்கிப்போம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விடுவோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டது. இந்த டைம் பொடியாக நறுக்கின 10 பல் பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாம் இதில் போட்டு இதையும் நல்லா வதக்கிப்போம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டது. இந்த டைம் பொடியாக நறுக்கின தக்காளி 2 போட்டு கரண்டினால் நல்லா மசிச்சு விடுவோம். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டது. இந்த டைம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, கூடவே தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். சாட் மசாலா தேவையில்லைன்னா அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இந்த டைம் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுவோம். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் போட்டுப்போம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம். மீல் மேக்கரும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மீல் மேக்கரை நம்ம ஏற்கனவே நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டதுனால அது ரொம்ப ட்ரையாக இருக்கும். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இந்த டைம் ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 5 நிமிஷம் இதை நல்லா வேக விடுவோம். இந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சு வேக விடும்போது இந்த மீல் மேக்கரில் இந்த மசாலா நல்லா சார்ந்துடும். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். மீல் மேக்கர் நல்ல மசாலாவெலாம் அப்சர்வ் பண்ணிருச்சு. பார்க்க நல்ல மட்டன் கொத்துக்கறி மாதிரியே இருக்குது. இந்த டைம் நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை இதில் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளோட டேஸ்டியான மீல் மேக்கர் கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் மீல் மேக்கர் கொத்துக்கறி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.